வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து இதை நம்ம எப்படி தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் தாங்க நம்ம தைக்க போகிறோம். கிராஸ் பீஸில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கழுத்து அடித்து திருப்பும்போது என்ன ஆகுனா, நீங்கள் நேர் பீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து கிராஸாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இது நான் வைக்கிற மாதிரி இதே போல் வைங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கழுத்து வந்து நம்ம அடித்து திருப்பும்போது கரெக்டாக திரும்பும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. நீங்கள் இப்போ எல்லா பீஸுமே நான் எடுத்து நேராக வந்து தைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து இந்த பீஸை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து துணி ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா சைடில் வந்து துணி பத்தாது, அதனால் வந்து ஒரு 4 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். 4 பீஸ் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம நேர் பீஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு இப்போ திருப்பி விட்டோம் இல்லையா, 4 சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சைடு நம்ம இப்படி திருப்பி விட்டோம் இல்லையா, திருப்பின பக்கம் இப்போ வந்து நல்ல பக்கம் நம்ம வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல பக்கம் வச்சு இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுக்கிறேன். அது படிமான தையல் வந்து மேலே வந்து படிமான தையல் நல்லா தையல் போட்டுக்கோங்க. இதே போல் 4 பக்கமே வந்து நல்ல பீஸ் வச்சு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டால் மட்டும்தான் டபுள் ஸ்டிச் போடும்போது படிமான தையல் விழுந்துடும். அப்போ டபுள் ஸ்டிச் வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தையல் பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கும். இந்த தையல் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழ்ப்பகுதியில் போயிடும். அப்போ வந்து நம்ம தெரியாது, அந்த ஜாயின் போட்ட இடம் தெரியாது. இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து எம்மிங் விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம், படிமான தையல் போட்டுக்கலாம். நான் 2 கையிலையுமே வந்து படிமான தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் 1 இன்ச்சுக்கு விட்டு நம்ம எம்மிங்க்கு வந்து பெரிய லாங் தையல் தான் போட போகிறேன். நீங்கள் வந்து செட்டிங் மாற்றிக்கோங்க. லாங்கில் வந்து நான் 3 கிட்ட வச்சுருக்கேன். லாங் தையல் போடும்போது நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு அதை பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கையில் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இப்போ வந்து பட்டி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பட்டிக்கு நான் எப்படி துணி ஜாயின் பண்ண போகிறேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 3 கிளாத் எப்போவுமே ஜாயின் பண்ணுவேன். நீங்கள் இந்த மெத்தடில் பட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி மேலே கீழே வர்றது இல்லை துணி பத்தாமல் போகிறது இந்த மிஸ்டேக்கில் உங்களுக்கு வராமல் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்ல துணி இல்லை, நான் 2 துணியுமே வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு துணி நான் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு செய்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தைச்சிட்டு நம்ம இப்போ மேலே வந்து திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து தையல் உள்ளே போகிற மாதிரி விட்டுட்டு, தையல் கிடையாது அந்த மடிப்பு உள்ளே போகிற மாதிரி விட்டுட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் மேல் தையல் படிமான தையல் போடுறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் அந்த துணியை எடுத்து நம்ம தைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேக் பீஸ் தாங்க நம்ம தைக்க போகிறோம். பேக் பீஸ் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் விட்டு படிமான தையல் போட்டுக்கிறேன். இந்த படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 1 இன்ச்சுக்கு வந்து அந்த இடுப்பு கிட்ட திக்னஸாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம 1 இன்ச்சு விட்டு நான் 1.5 இன்ச்சு விட்டுருந்தேன். நீங்கள் அந்த கட்டிங் வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்துக்கோங்க. இப்போ 1 இன்ச்சுக்கு விட்டு நான் தையல் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் டாட் தாங்க பிடிக்க போகிறோம். பேக் டாட் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக சென்டர் ப்ளவுஸோட சென்டர் இருக்குது இல்லையா, சென்டர் இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. சென்டர் கரெக்டாக வச்சுக்கிட்டு இங்கே மேலே வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இந்த மேலே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3.25 இன்ச்சு வருதுங்க. 3.25 இன்ச்சுக்கு நான் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அப்போ 1.25 கிட்ட வரும் உங்களுக்கு. அது நான் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. கீழே வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கிறதுல ஒரு நான் 3.5 இன்ச்சு கிட்ட பிடிச்சிருக்கேன். நான் ஃப்ரண்ட் டாட் வந்து 3.25 இன்ச்சு பிடிக்க போகிறேன். இதில் வந்து நான் 3.5 இன்ச்சு பிடிச்சிக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட் டாட்டோட அளவு நீங்கள் வச்சிங்க ஒரு 1/2 இன்ச்சு எச்சா வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பேக் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு தையல் போட்டு கீழே பாயிண்ட் வர அளவுக்கு நான் தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் எல்லா பக்கமே ப்ளவுஸில் வந்து எல்லா பக்கமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போடும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், துணி கிளியாமல் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல வந்து அமுத்தி தையல் போட்டுக்கோங்க. அமுத்தி தையல் போடும்போது நம்ம நிறைய இடத்துல வந்து ஃபிட்டாக போடுவோம் இல்லையா, அப்போ வந்து தையல் பிரிஞ்சுட்டு வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் நான் ஒரு வந்து 1.25 இன்ச்சுக்கு நான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். டாட்டு நாச்செல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 3.25 இன்ச்சுக்கு வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 3.25 இன்ச்சுக்கு வந்து நான் தையல் போட்டுக்கிறேங்க.
தையல் போட்டு டபுள் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். அதே போல் இந்த டாட்டையும் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேத்துக்கு வந்து எனக்கு கப்பு செட் ஆக மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கப்பில் எந்த ப்ராப்ளமே வராது, கரெக்டாக ஃபிட்டாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிக்கலாம். அதை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து துணி விட்டுட்டு இது மாதிரி மடித்து வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு அந்த சென்டரில் நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு கேப் விடுங்க. எல்லா பக்கமே வந்து 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சுனால் நீங்கள் 1.5 இன்ச்சு விடுறீங்கன்னா அந்த சென்டரில் வந்து கரெக்டாக அதே அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ ஆப்போசிட் கிளாத் இருக்கு இல்லையா, ஆப்போசிட் துணியில் வந்து இது மாதிரி வச்சு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு இதே போல் சேம் மெத்தடில் நீங்கள் தையல் போடுங்க. கரெக்டாக ஃபிட்டிங்காக அமையும் உங்களுக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கரெக்டாக 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சு தான் விட்டுருப்பேன் கேப்பு. இப்போ வந்து நம்ம சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் இப்போ நான் வந்து இந்த ஷோல்டர்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த கைக்குலிக்கிட்ட வர டாட் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வச்சு அந்த பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி இது மாதிரி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக சென்டர் டாட்டில் வந்து நம்ம பிடிச்சிருக்கிறது வந்து இந்த கப் சைஸ் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இது மாதிரி உங்களுக்கு வரும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்து 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சு கேப்புக்கு தான் நான் விட்டுருக்கேன். 3 பக்கமே 3 டாட்டுக்குமே ஒரு 1.25 இன்ச்சு டாட் வரும். அதே போல் இந்த கப்பையை நம்ம பிடிச்சி தையல் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறதா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பேக் பீஸ் இருக்குது இல்லையா, பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் நான் போடுற மாதிரி இதே போல் கரெக்டாக மேலே கீழே இழுக்காமல் இது மாதிரி போட்டுக்கோங்க. மேலே கீழே இழுத்துறக்கூடாது. இழுத்திங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அளவு தப்பாக மாறும். இப்போ இது மாதிரி போட்டுட்டு நான் வந்து இன்ச் கணக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி சொல்கிறேன். ஒரு தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு நான் வச்சுக்கிறேன். சென்டரில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு. அதே போல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டி துணி ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த பட்டி துணியில் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு போட்டு இப்போ மார்க் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இல்லை அப்படின்னா துணி மாறிடும். இப்போ நான் போடுற மாதிரி கரெக்டாக இதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 3.5 மார்க் பண்ணோம். சென்டரில் வந்து 2.25, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3.25. இப்போ கரெக்டாக இது மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. நீங்கள் பட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அளவெடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதாவது தைக்கும்போது நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கனாலும் அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப மிஸ்டேக் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. இப்போ வந்து நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாங்க. சென்டர் டாட் வந்து அந்த துணி இருக்கு இல்லையா, உள்ளே மடக்கி விட்டுட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுருங்க. படிமான தையல் வந்து அதே போல் டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே மேலே ஏறி இருக்காது, முன்னால் பின்னால் இறங்கியிருக்காது. உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பட்டி அமைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. அதே போல் அந்த பட்டியை ஜாயின் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ படிமான தையல் வந்து நம்ம மேலே போட்டுக்கலாங்க. இது சாதா ப்ளவுஸ் தானே, நம்ம ஓவர்லாக் தேவை கிடையாது. அதனால் வந்து சாதா ப்ளவுஸ்க்கு வந்து படிமான தையலே போதுமானது. இப்போ இந்த பட்டியை ஜாயின் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊக்குப்பட்டி தாங்க நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஊக்குப்பட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து ஊக்குப்பட்டி வந்து ரைட் சைடு கேட்பாங்க. அதனால் வந்து நான் உள்ள மேல் துணி இருக்கு இல்லையா, மேல் துணியை வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுக்கிறேங்க. ஏன் நான் அதாவது ஏன் மேல் துணி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிசைன் வந்திருக்கு இல்லையா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ வந்து ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே துணி விட்டு தைச்சிட்டு ஒரு தையல் போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி மடக்கி தைக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை தைச்சிக்கலாங்க. இப்போ மேலே தையல் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வீப்பட்டி தான் நம்ம தைக்க போகிறோம். வீப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பேக் சைடு இருக்கு இல்லையா, பேக் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் தையல் விட்டு தையல் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மடித்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம எப்படி தையல் போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஊக்குப்பட்டியும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. கட் பண்ணி விட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும், மேலே கீழே வராமல் இதே மாதிரி கரெக்டாக அமையுது, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஊக்கு வந்து தைச்சிக்கலாம். இந்த ஊக்கு வந்து உங்களுக்கு தைக்கிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். இப்போ வந்து அது வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு மார்க் பண்ணி நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. ஊக்கு வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தைப்போம். ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஊக்கு தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்ட்ரா துணியெலாம் இருந்துச்சுன்னா, பிசுரெலாம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சும்மா சின்ன ஒரு மைனூட்டாக துணுண்டு சின்ன பாயிண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து போட்டுடலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டருக்கு வந்து நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி விட்டு டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம தையல் எடுத்துக்கலாம். அதே போல் அந்த ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை வந்து நான் சொல்கிற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது முன்ன பின்ன ஏறிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த கை ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன மேலே ஏறிக்கும். இப்போ வந்து அந்த கிளாத் இருக்குது இல்லையா, அந்த கிளாத்தை வந்து பேக் சைடு திருப்பி விட்டுட்டு இப்போ நான் கை ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த டாட் இருக்குல்ல, நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாச்சும் நம்ம கை நாச்சும் அந்த சென்ட்ரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் போட்டதும் கரெக்டாக வந்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மேக்ஸிமம் எல்லா பக்கமே ஒரு 1/2 இன்ச் தாங்க தையல் விடுவேன். 1/4 இன்ச்சுக்கு நான் எங்கேயுமே விட மாட்டேன். இது மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேலே கீழே முன்ன பின்ன ஏறாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து வந்து இந்த சைடு திருப்பி நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடும் திருப்பி அதே போல் ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதே மாதிரி 1/2 இன்ச்சில் எல்லா பக்கம் முடிக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோணையாக வந்திருக்கும். அது நீங்கள் எனக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கை ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கையை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோங்க. கை ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்ம வந்து தையல் இது மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு நீட்டாக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கையோட சுற்றளவு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். கையோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நான் எல்லா பக்கமே 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. கை சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு 2.5 இன்ச்சுக்கு வந்து நான் தையல் விட்டுக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மார்க் பண்ணி இது மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். தைச்சி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து தையல் போட்டு இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது. இப்போ இடுப்பு சுற்றளவு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக தையல் போட்டோம். இப்போ மார்பு சுற்றளவு அதே போல் நம்ம இப்படி செக் பண்ணுற மாதிரியே நான் இப்படி இந்த மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கலாம். தையலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து மார்பு சுற்றளவு அதே போல் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பர்ஃபெக்டாக இந்த ப்ளவுஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க.
இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே வந்து தையல் ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தையல் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு 3 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா கஸ்டமர் கேட்பாங்க இல்லையா, தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் சைடில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் படிமான தையல் அந்த சைடில் இருக்கு இல்லையா, அந்த தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஊக்கு பட்டியெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கழுத்து கிராஸ் பீஸ் அடித்து திருப்பணும் இல்லையா, அதுக்காக நம்ம மார்க் தைச்சிக்கலாங்க, தையல் போட்டுக்கலாம். நான் 1 இன்ச்சுக்கு துணி விட்டுக்கிட்டு இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப இழுத்து துணி கிராஸ் பீஸையும் நம்ம துணி ப்ளவுஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அதை இழுக்காமல் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் போகிறதுக்கே நம்ம துணியை விட்டுட்டு கரெக்டாக தைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து திரும்பாமல் கரெக்டாக வரும். இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுக்கிறேங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இதே போல் இந்த இடத்துல உள்ளே வந்து மடிச்சுட்டு இது மாதிரி மடித்து நான் கரெக்டாக மடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி மடித்து தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம். மேல் தையல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கஸ்டமர் உங்களுக்கு எது மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எம்மிங்க்கு நீங்கள் இப்படியே விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் படிமான தையல் போடணும், எனக்கு வந்து தையல் போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து தையல் தான் போட்டு தர சொல்லுவாங்க, அதனால் தையல் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எம்மிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எம்மிங்கே போட்டுக்கலாம். இப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எம்மிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கு இல்லையா, அந்த பிசுறெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணுங்கள், நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா துணியை வந்து ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா துணி வீணாக போயிடும். இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு நான் மேல் தையல் போட்டுக்கிறேன். டபுள் ஸ்டிச் போடணும். இப்போ அந்த துணி இருக்கு இல்லையா, எம்மிங் துணி, அந்த எம்மிங் துணி உள்ளே மடக்கி வச்சு இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. மேல் தையல் போட்டு நான் திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் டபுள் ஸ்டிச் போட்டு நான் கொடுத்துட்றேங்க. அவ்வளோதாங்க. இதோட ஃபினிஷிங் நம்மளுக்கு முடிஞ்சுது. பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கஸ்டமருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.